ஓகே மக்களே, வணக்கம், வந்தனம், நமஸ்கார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா, இந்த இன்ட்ரடக்ஷன் வீடியோவில் A52 A52 5Gன்னு முந்தா நேற்று லான்ச் ஆன ஒரு சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனை தான் பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ஸ்மார்ட் ஃபோன். கூட A72ன்னு ஒன்று வந்துச்சு. ஆனால் இப்போதைக்கு இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பார்ப்போம். ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் சிமிலராக இருக்கிற ஒன்று. ஓகே, இப்போ உள்ளே போவோம். ஓகே, ஃபஸ்ட்டு டிஸ்பிளேவை எடுத்த உடனே பார்ப்போம். டிஸ்பிளே எல்லாமே இதில் சேமாக தான் இருக்கும். ஸோ அதனால் காமனாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா, A52க்கும் A72க்கும் ஸ்க்ரீன் சைஸ் கொஞ்சம் மாதிரி 6.5 A52, A72 வந்து 6.7, ரெண்டுமே AMOLED. ஓகேங்களா, அதுக்கப்புறம் இந்த A52 5G மட்டும் 120 Hz, A72 90 Hz, A52க்கும் 90 Hz. ஓகேங்களா, 800 nits பிரைட்னஸ் போகும். இதோடைய பில்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன். பில்ட் அண்ட் கலர் இப்போ உங்களுக்கு தெரியும், ஸ்க்ரீனில் ஷோ ஆகும்னு நினைக்கிறேன். ஆகுது. இதில் 4 கலர் வேரியண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆசம் பிளாக், ஆசம் ஒயிட், ஆசம் ப்ளூ, ஆசம் வயலட் பேரில் வச்சுட்டாங்க போல். எல்லாமே பிளாஸ்டிக் பில்டு தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் பார்ப்போம். ஓகேங்களா, இப்போ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே பிளாஸ்டிக்ன்றதுனால கொஞ்சம் ஃபீல் தெரியாது. ஓகே, ரைட்டில் வந்து பவர் அண்ட் வால்யூம் கீ இருக்குது. கீழே வந்து ஸ்பீக்கர் டைப் சி, அதுக்கப்புறம் இயர் ஜாக் கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து கேமராவும், அதுக்கப்புறம் 32 மெகா பிக்சல் கேமராவும், கார்ட் ஸ்லாட்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஹைப்ரிட் ஸ்லாட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு இன்பில்ட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் AMOLED டிஸ்பிளேன்றனால கொண்டு வந்திருக்காங்க. இது ஒரு ஃபுல் HD+. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதோட வெயிட் வந்து A52க்கு 189 grams. இதே தான் A52 5G வெர்ஷனுக்கு ஒரு A72 வந்து மேலே போகும். இப்போ ப்ராசஸர் பார்த்தோன்னா உங்களுக்கு A52க்கு A52 5Gக்கு மட்டும் சொல்கிறேன். 720G A52லேயும் 750G A52 5Gலேயும் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, A52வோட பேட்ரி என்னன்னு பார்ப்போம் இப்போ. ஓகேங்களா, ஓகே, இதில் வந்து உங்களுக்கு வந்து 4200 mAh 4500 mAh பேட்ரி உங்களுக்கு கொடுத்துருக்குறாங்க ரெண்டுத்துலேயும். ரெண்டுத்துக்குமே மோஸ்ட்டாக எல்லா பவரும் ஒரே மாதிரி தான் வரும். ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் தான் கொஞ்சம் அதிகமாக வர மாதிரி இருக்கும். உங்களுக்கு அடுத்து வரப்போகுது கேமரா. இந்த ஃபோனோட மெயின் கண்டென்ட்டே கேமரா தான் சொல்கிறாங்க. அதை நம்ம இப்போ பார்ப்போம். ஓகே, இதில் வந்து உங்களுக்கு குவாட் கேமரா செட்டப். ஃபஸ்ட்டு வந்து 5 மெகா பிக்சல் மேக்ரோ அண்ட் 12 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட், அதுக்கப்புறம் 64 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, அப்புறம் 5 மெகா பிக்சல் டெப்த் கேமரா. உங்களுக்கு ப்ரைமரி கேமரா OISோட வருது. ஜைரோஸ்கோப்பை யூஸ் பண்ணி பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து உங்களுக்கு வந்து ஸ்னாப்சாட்டோட இன்பில்ட்டாகி வருது. அதுதான் அந்த ஃபேஸ் மாஸ்கெல்லாம் போடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு, ஃபன்னியான ஸ்க்ரீன்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்றாங்க. நெக்ஸ்ட்டு வந்து OS பார்ப்போம். எல்லாத்தோட இன்டீரியரும் இதில் தான் தெரியும். ஓகே, இதில் OS என்ன OS எப்பயும் போல் 1UA தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த வாட்டி 1UA 3.1 உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆண்ட்ராய்டோட 11 வெர்ஷனுக்கு மேலே பில்ட் பண்ணிக்குது. அதாவது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் கொடுத்துருக்குறாங்க. இது எத்தனை வருஷத்துக்கு வரும்னு இப்போ காட்டுற 3 ஜென்ரேஷன் OS அப்கிரேட்ஸ் இது இல்லாமல் வரும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 4 இயர்ஸுக்குரிய செக்யூரிட்டி அப்டேட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் வரும் உங்களுக்கு இப்போ. ஓகேங்களா, ஓகே, அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ஃபோன் வந்து நாக் செக்யூரிட்டியோட வருது. சாம்சங்கோட ஓன் செக்யூரிட்டி பேட்ச் வருது அப்படின்னு அவங்க ஏற்கனவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் டாபிக்குள்ளே போவோம். நெக்ஸ்ட் டாபிக் என்னென்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்ற ஒன்று. எந்த ஃபோன் யூஸ் பண்ணாலும் நம்மளுக்கு ஸ்டோரேஜ் அப்பப்போ பற்றாமல் போயிடும். ஆனால் இந்த ஃபோனில் அந்த ஒரு பிரச்சனை இருக்கிறது ரொம்ப கம்மி. ஏன்னா இதில் உங்களுக்கு வந்து பேசிக் வெர்ஷன் வந்து 4GB RAM அண்ட் 128GB மெமரியும், 6GB RAM 128GB, அப்புறம் 8GB RAM 256GB மெமரியும். 256GB யாருக்கும் காலி ஆகாதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்து வந்து இதோட வாட்டர் ரேட்டிங். நம்மளுக்கு தெரிஞ்சோ தெரியாமலையோ தண்ணி வந்து ஃபோன் மேலே பட்டுறது, இல்லை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டுறோம், இல்லை சில பேர்த்துக்கு அண்டர் வாட்டர் தான் எடுக்க பிடிக்கும். அவங்களுக்காக தான் இதை நான் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து IP67 ரேட்டிங்கில் வருது. IP67னா இது வந்து 1 மீட்டருக்கு அடியில் 30 மினிட்ஸ் வரைக்கும் சஸ்டெயின் ஆகும் அப்படின்னு காட்டியிருக்கிறாங்க. ரிவ்யூவர்ஸ் வீடியோலேருந்து உங்களுக்கு ஒன்று போட்டிருக்கிறேன். ஓகேங்களா, ஓகே, 30 மினிட்ஸ் வரைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ப்ரைஸ். எல்லாத்துக்கும் ஃபோனை வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டம் வரும்போது நம்ம ப்ரைஸ் பார்த்து தான் ஆகணும்.
ஓகே. இந்த இது வந்து இப்போதைக்கு யூரோல மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். யூரோல உங்களுக்கு வந்து €349 பேசிக் வெர்ஷன், அதாவது 30,200ன்னு ஒண்ணு. மீதி 2 உங்களுக்கு ₹38,900 அப்ராக்ஸிமேட்டா வருது. ஓகேங்களா? ஆ ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்க. ஆ ஒருவேளை ரெக்கமெண்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அதுவரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிஷோர். குட் பை. சப்ஸ்கிரைப், ஷேர்.